தேங்க்யூ சார். அடுத்து பேசவிருப்பது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் செயலாளர் திரு ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். மேடையில் வீட்டிருக்கிற தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் தானு உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். இன்னும் சற்று மணி நேரங்களில் புதிய சங்க நிர்வாகிகளுடைய பதவியேற்பு விழா ராதா பார்க்கின் ஹோட்டலில் நடைபெற இருக்கிற இந்த கால சூழ்நிலையில் வெற்றி பெற்ற அனைவர்களுக்கும் பாராட்டு தெரிவிக்கிற முதல் படியை வஜ்ரம் படக்குழு இன்றைக்கு செய்திருக்கிறது. அதற்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கிற அதே சூழலில் எங்களுடைய இன்னல்களை புரிந்து மூத்த தயாரிப்பாளர்களுக்கு நிதி உதவி வழங்கிய தயாரிப்பாளர் ஜெயின் அவர்களுக்கு அவருடைய நல்ல உள்ளத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிற அதே சூழலில் வஜ்ரம் படம் மிகப்பெரிய வெற்றியை வர வேண்டும் என்று தெரிவித்து என்னுடைய நான் படம் தயாரிக்க வேண்டும் என்று எண்ணிய நேரத்தில் என்னுடைய படத்திற்கு முதல் கதாநாயகன் நடித்த அண்ணன் பாண்டியராஜன் இந்த மேடையில் இருக்கிறார். சிறுபட தயாரிப்பாளர்களுடைய எண்ண ஓட்டங்களையும் வலியும் அவருக்கும் தெரிந்த காரணத்தால் என்னுடைய 2 படங்களில் கதாநாயகன் நடித்து கொடுத்திருக்கிறார். அந்த இயக்குனரும் திருதருடைய இயக்குனரும் இங்கே மேடையில் இருக்கிறார். இந்த படம் குழுவினருடைய வெற்றி எங்களுடைய வெற்றி என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்து இந்த படத்தின் பாடல் ஆசிரியர் திரு ஸ்னேகன் அவர்கள் வந்து பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இன்று தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் தேர்தலில் வெற்றி பெற்ற அண்ணன் தான் அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும், அவரோடு பணியாற்ற சேவை புரிய தமிழ் திரையுலகத்தை நல்வழிப்படுத்த வென்ற அவருடைய குழுவினருக்கு அனைவருக்கும் என்னுடைய வணக்கம், வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம். ஆனால் இந்த தருணத்தை நான் வந்து எங்கே நான் தவற விட்டுருணுன்னு ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா நேற்று நான் மதுரையில் இருந்தேன். அப்போ நான் சொல்லும்போது சொன்னேன், என்னை வர முடியாதுன்னா எனக்கு ஒரு காலில் இருக்கேன், எவ்வளோ செலவானாலும் சரி என்னன்னு தெரியாது, எனக்கு வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ப மாட்டேங்க. 2 மணிக்கு எனக்கு ஃப்ளைட்டு, அது 4:30 மணி லேட் ஆகிடுச்சு. அப்போயும் நான் சொன்னேன், கிட்டத்தட்ட அண்ணன் இந்த இயக்குனர் ரமேசல்லன் அவர் சொன்னார், நீ எப்படியா இருந்தாலும் வந்து தான் ஆகணும் அப்படின்னாரு. ஏன்னா புலன் விசாரணைக்கு பிறகு நான் வந்து ஒரு சில பேர் தான் இவங்களுக்கு ஏதாச்சும் நல்லது நடக்கணுமே அப்படின்னு சொல்லி இயங்கிக்கிட்டு இருப்போம். எதுக்குன்னு தெரியாது, காரணம் தெரியாது, ஏதோ ஒரு பிடிக்கும், அவங்களுக்கு நமக்கு தொடர்பு இருக்காது, ஆனால் இவங்க நல்லா இருக்கணும், இவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்போம். அந்த மாதிரி வந்து நான் இயங்கின இயக்குனர்களில் இந்த படத்துடைய இயக்குனர் அண்ணன் ரமேசல்லன் அவர்கள் கண்டிப்பாக அண்ணன் தம்பிராமே அண்ணன் சொன்னது மாதிரி ஒரு அருமையான ஒரு இயக்குனர், நல்ல ஒரு தொழில்நுட்ப கலைஞர், நல்ல ஒரு கற்பனைவாதி. ஆனால் அவருக்கான களம் இன்னும் கிடைக்கலைங்கிற ஒரு மிகப்பெரிய வருத்தம் இருந்து கொண்டு இருந்தது. அந்த வருத்தம் இந்த படத்தில் கண்டிப்பாக நிறைவு செய்யும் அப்படிங்கிற ஒரு பெரிய திருப்தி இருக்குது. இதுக்கெல்லாம் நாங்கள் தேங்க்ஸ் பண்ண வேண்டியது இந்த படத்துடைய தயாரிப்பாளர் ஜெயின் ஐயா அவர்களுக்கு தான். ரெண்டாவது, ரொம்ப தான ஐயா சொன்னது மாதிரி ஒரே ஒரு விஷயம்தான், தொடக்கமே ரொம்ப அழகாக இருக்குது. வெற்றி பெற்ற உடனே வெற்றி விழா கொண்டாடுவதற்கு முன்பு ஒரு நல்ல விழாவில் கலந்துக்கிட்டு அது எம்ஜிஆருடைய பாடல் வரிகள் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. கொடுக்குற காலம் நெருங்குவதால் இனி எடுக்கிற சூழ்நிலை இருக்காதுன்னு சொல்லிட்டு பட்டுக்கோட்டை எழுதுனது மாதிரி இப்போ மறைமுகமாகவே எத்தனையோ தயாரிப்பாளர்களுக்கும் எத்தனையோ இயக்குநர்களுக்கும் எத்தனையோ உழைக்கும் கலைஞர்களுக்கும் மறைமுகமாகவே உதவி செய்து கொண்டிருந்த தான் அவர்களுடைய தலைமை உண்மையிலேயே திரைத்துறையை வேறு ஒரு நல்ல ஒரு களத்துக்கு இழுத்துட்டு போகும் என்பதற்கு இந்த விழா ஒரு மிகப்பெரிய உதாரணம். தூரத்திலிருந்து காதலித்த மனிதர்களில் அவரும் ஒருவர். அவருடைய தமிழ் ஆர்வம் எனக்கு பிடிக்கும். எப்போதுமே வந்து இடது கை கொடுப்பது வலது கைக்கு தெரியக்கூடாதுங்கிறது மாதிரி என்னைக்குமே நான் கொடுத்தேன்னு அவர் சொன்னதே இல்லை. ஆனால் இன்னைக்கு அவர் கையால் தயாரிப்பாளருடைய முதல் சேவை தொடங்கியிருக்குன்னா கண்டிப்பாக தமிழ் தயாரிப்பாளர் சங்கம் வந்து சரியான தலைவனை நீண்ட ஆண்டுகளுக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்போது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது என்பது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. துணிஞ்சு நிறைய சின்ன படம் வரும் அப்படிங்கிற சின்ன சின்ன தயாரிப்பாளர்கள் அந்த ஆர்வத்தோடு உள்ளவங்க அவர். ஏன்னா அந்த உதவி பெற்ற தயாரிப்பாளர்களை நினைக்கும் போது ஒரு பயம் வந்துச்சு. என்னன்னா இவ்வளோ பேருக்கு சினிமாவை நேசிச்சுட்டு முகமே, அதாவது முகம் கொடுத்தவர்கள்லாம் முகவரியை தொலைச்சி விட்டு ஒரு ஓரத்தில் இருக்காங்களே அப்படிங்கிற மிகப்பெரிய வருத்தம் வந்துச்சு. ஆனால் இனி கண்டிப்பாக முகத்தை முன்னிறுத்துபவர்களுடைய முகவரிகள் நிச்சயமாக கண்டெடுக்கப்படுங்கிற அந்த ஒரு முதன்மையான அந்த விஷயம் இப்போது இந்த மேடையில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விழாவில் வந்து நான் கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எங்க நான் மிஸ் பண்ணிடணும்னு இருந்தேன். வழக்கமாக இந்த படத்தில் வந்து
பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், நீ கல்யாணமே ஆகலடா, ஏன்டா பாட்டை அப்படி எழுதி வச்சிருக்கேன்னு அண்ணன் பாண்டியராஜன் சொன்னார். எப்போதுமே வந்து 2 களத்திலும் இயங்க கற்றுக்கொண்டேன் சினிமாவில் சினியகன். தத்துவ படங்களாக இருக்கட்டும் அல்லது கமர்ஷியல் படங்களாக இருக்கட்டும், இதில் 2 களமும் எனக்கு அமைஞ்சிருக்கு. அந்த படத்தில் எத்தனை படத்தில் எழுதணும்னு சந்தோஷப்பட்டமோ இல்லையோ, ஆனால் ஒரு சில படங்களில் பாடல் எழுதும்போது ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும். இந்த படத்தில் இருக்கும்போது மன நிறைவு கிடைத்தது. அந்த வாய்ப்பை கொடுத்த இயக்குனர் என்னுடைய ஆருயிர் அண்ணன் ரமேஷ் செல்வன் அவர்களுக்கும் மட்டுமல்ல இந்த படத்தில் உழைத்த அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய சின்ன படங்களை இன்னைக்கு ஓட வைக்கிறது பத்திரிகைகளும் ஊடகங்களும் தான். தயவு செய்து நல்ல தயாரிப்பாளர் கிடைத்திருக்கிறார், உழைக்கக்கூடிய ஒரு இயக்குனர் கிடைத்திருக்கிறார், ஒரு நல்ல களம் கிடைத்திருக்கிறது. இதை மக்களிடம் முன்னோக்கி கொண்டு செல்லுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அடுத்து வஜ்ரம் படத்தின் ஆடியோ CD வெளியீடு. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் கலைப்புலி தானு அவர்களின் முன்னிலையில் இந்த ஹோல் டீமும் சேர்ந்து இந்த CD-யை அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கம். தலைவர்லாம் இப்போ தான் கிளம்பி போயிட்டாங்க. ஸோ அவங்களுடைய ஆரம்பம் நம்மளுடைய மேடையாக இருந்தது. நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய சந்தோஷம். எனக்கு அதே மாரி ஒரு சந்தோஷம் என்னென்னா, ரமேஷ் சார் கூட ஒர்க் பண்ணுறது. ரொம்ப பக்குவப்பட்ட மனிதர், நல்ல மனிதர், நல்ல இயக்குனர். நண்பர் ஸ்னேகர் சொன்ன மாதிரி அவருக்கு சரியான களம் அமையாமல் இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருந்துகிட்டு இருந்தது. அந்த வருத்தம் இதில் போகிறதுக்கு முக்கியமான காரணம் ஒரு நல்ல தயாரிப்பாளர், ஒரு நல்ல டீம் அவருக்கு அமைஞ்சது. அவர் மனசில் தோணுனதை எடுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் வேணும். அது ப்ரொடக்ஷன் சைடில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது நல்லா வரும். அது இல்லைனாக்கா அந்த இயக்குனருக்கு அது பெரிய பாதிப்பாக இருக்கும். அது இந்த படத்தில் அவங்களுக்கு இல்லாமல் அவங்களுக்கு பக்கபலமாக நின்ன தயாரிப்பாளர் திரு ஜெயின் அவர்களுக்கும், நான் கூட சேர்ந்து வேலை செய்கிறதுல ரொம்ப சந்தோஷம். எப்படின்னா, எனக்கு என்னோடய அசிஸ்டண்ட்டாக அந்த படத்தில் வருவார் மயில்சாமி சார். ஸோ ஸ்பாட்டில் வந்து எங்கள் 2 பேருக்கும் எனக்கு பொழுது போகலங்கிற பிரச்சனையே இருக்காது. எனக்கு ஷார்ட் இல்லைன்னா கூட கவலையப்பட மாட்டேன். ஏன்னா நாங்கள் 2 பேரும் எங்கேயோ ஓரமாக உட்காந்துட்டு ஏதாவது கதை அடிச்சுக்கிட்டே இருப்போம். அவர்கிட்ட பேசும்போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஃபீல்டில் எத்தனை வருஷமாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அதுவும் ரொம்ப குதூகலமாக அந்த விஷயங்களை அவர் சொல்லும்போது நம்மளுக்கு பொழுது போகிறதே தெரியாது. அந்த மாதிரி இந்த படத்தில் வேலை செஞ்சது வந்து ஒரு நிறைவான அனுபவம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க தான் ஃபர்ஸ்ட், லேடிஸ் ஃபர்ஸ்ட், பொண்ணுங்க பாவம் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் அதை மாற்றி ஆண் பாவம் முதல்ல சொன்னது இவர் தான். எத்தனை படம் எவ்வளோ சிரிக்க வச்சிருக்காரு நம்மள. ஸோ இவருக்கு பல அவதாரங்கள் வேற இருக்கு, இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர்னு. ஸோ நடிகர் பாண்டியராஜன் சார் அவர்களை பேச வருமாறு அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். வஜ்ரத்துக்கும் பாண்டியராஜனுக்கும் என்ன சம்பந்தம்? நிறைய பேருக்கு தெரியுது. என்ன இது சம்பந்தமே இல்லாமல் ஒரு ஆள் உட்காந்துருக்கான். எனக்கு வஜ்ரத்துக்கும் இசைக்கும் பயங்கர நெருக்கம் இருக்குது. ஏன்னா நான் ஒரு வயலின் கற்றுக்கிட்டேன், வயலினிஸ்ட்டு. அதனால் வயலின் வாசிக்கிறதுக்கு முன்னாடி அந்த போவுக்கு முதல்ல வஜ்ரம் போடணும். ரோசின் போட்டு வாசித்தாதான் சவுண்டே வரும். இசை நல்லா வரணும், பிரமாதமாக வரணும்னா இந்த வஜ்ரம் நல்லா போடணும். ஆக இசையோடு சம்மந்தப்பட்ட ஒரு பொருள் வஜ்ரம்னா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். அது நிறையா விஷயம் இருக்குது. சம்மந்தமில்லாத இடத்துல சம்மந்தமில்லாத ஆள் இருந்தால் ஒரு டவுட் வந்துட்டே இருக்கும். எது பிரசாத் லேபுக்கு எனக்கு நிறைய லிங்க் இருக்குது. பிரசாத் லேபில் ஃபஸ்ட்டு கன்னிராசி படம் பூஜை நான் வந்து நிற்கிறேன். இப்போ பார்த்தா அப்படி இப்படி இருக்கிறேன். அப்போது திருவிழா இருப்பேன். நான் வந்து எல்வி பிரசாத் சார் வந்து விளக்கேற்றுறாங்க. இப்போது இளையராஜா சார் இருக்கிறாரு, பிரபு சார் இருக்கிறாரு. ஐயர் வந்து ஏதோ மந்திரம் சொல்லி பூவெல்லாம் கொடுக்குறாரு. நான் வாங்க போனால் அவர் ஐயர் போயிட்டார். மறுபடியும் அடுத்து பிரபு சார் கொடுக்குறாரு, இளையராஜா சார் கொடுக்குறாரு. நான் வாங்க போனால் அவர் போயிட்டார். தேவையில்லாமல் எவனோ ஒருத்தர் நிற்கிறாங்க. அப்போது இளையராஜா சார் தான் சொன்னார், இவர் தான் டேரக்டர்னு. அதுக்கப்புறம் ஐயர் என்கிட்டயே சொல்லுங்க மந்திரம். அந்த மாதிரி பிரசாத் ஸ்டுடியோவுக்கு வந்தாவே இது தேவையில்லாமல் வந்த மாதிரி இருக்கும். தேவையில்லாத என்னென்னா, தானு சார் இன்னைக்கு வெற்றி பெற்ற உடன் இந்த விழாவுக்கு வந்திருக்காரு. அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம்னா, கூப்பிட்டா தான் அவர் வரும்னு கிடையாதுங்க.
அவருக்கு யார் மேலே பாசம் இருந்தால் கூப்பிடலன்னா கூட வருவார். அது ரொம்ப முக்கியம். பத்திரிகை கொடுத்து வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு வந்தாங்கன்னா அது என்ன இருக்குது, பத்திரிகை கொடுக்கலாம் கூட போகணும். அதான் நட்புடைய அழுத்தம். இந்த மேடையில் இயக்குனர் ரமேஷ் செல்வன் 3 முறை, அதுவும் ஒரு 10 நிமிஷம் தான் அவர்கிட்ட பேசியிருக்கேன். ஆனால் அவர் நடந்து கொண்ட பண்பும் அந்த பழகும் விதமும் 30 வருஷம் பழகின ஒரு இருக்குது எனக்கு கொடுத்துருக்கு. அவ்வளோ மரியாதை, ஒரு விஷயமும் அவ்வளோ அடக்கமாக சார், ஒன்றும் தப்பு இல்லை, இதான் சொல்கிறாங்க. ஏன் இவ்வளோ ஆளுநாள் பேசுகிறாங்க, இவர் தான் டேரக்டர், இவ்வளோ பெரிய ஆளுன்னா அது ரொம்ப முக்கியம். அடக்கம் தன்னடக்கன்றது சினிமாவில் அது ரொம்ப குறைவு. ஒரு படி வந்தால வேறு மாதிரி ஆயிரும். அதாவது என் காலத்தில் அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. நான் அவர்கிட்ட சார் நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன் சார், அது சவுத் ஆஃப்ரிக்காவில் ஸ்க்ரீன் ஆச்சு, அங்கெல்லாம் வெளிநாடுலாம் போயிட்டு வந்திருக்கேன். அப்படி நம்ம பெருமை நம்ம தான் சொல்லணும். அமெரிக்காவில் எனக்கு அவார்டு கொடுத்தாங்க, இதெல்லாம் சொன்னேன். அவர் அப்படியே பார்த்துருந்து, சார் முதல் ஹாலிவுட் படம் நான் தான் சார் டைரக்ட் பண்ணேன்னாரு. நான் ஆடி போயிட்டேன். ஹாலிவுட் படம் டைரக்ட் பண்ணவர் தான் ரமேஷ் செல்வன். ஆனால் அடக்கி வாசிக்கிறதுல அவர் மாதிரி ஆளே கிடையாது. அற்புதமான மனிதர், நல்ல இயக்குனர், நல்ல பண்பாளர். இன்றைக்கி நடந்த நிகழ்ச்சி, ஒரு தயாரிப்பாளர் தன்னுடைய படத்தினுடைய ஆடியோ ரிலீஸில் நலிந்த தயாரிப்பாளர் 10 பேருக்கு உதவி பண்ணுறாருனால இந்த செய்தி தமிழ்நாட்டுக்குள்ள உலகத்துக்கே ஒரு புதிய செய்தி. கொடுக்குன்ற குணம் யாருக்கும் வர்றதில்லைங்க, ரத்தத்தில் இருக்கும். செந்தமிழ் நாப்பழக்கம் சித்திரமும் கைப்பழக்கணும். அது கொடுக்கும் குணம், ஈகை குணம் பிறப்பில் இருக்கும், பிறப்பில் இருக்கணும், இல்லைன்னா கொடுக்க முடியாது. கோடி கோடியாக வச்சிருப்பா, ஏதோ பணம் கொடுங்க, எதுக்கு நான் கொடுக்கணும், இல்லை கொடுங்க, அதான் எதுக்கு ஏனுவா. கொடுத்தா ஒருத்தன் சந்தோஷப்படுவான்றது நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேருடைய துக்கத்தில் கஷ்டத்தில் பங்கேற்றுன்றது நிறைய பேர் தெரியாது. ஆனால் இன்று இந்த தயாரிப்பாளர் பண்ண விஷயம், தமிழ்நாட்டுக்கு வள்ளல் தன்மையை சொல்லிக் கொடுத்த மக்கள் தலைவர் எம்ஜிஆர் பற்றி சொல்கிறார். சினிமாக்காரங்க அத்தனை பேருமே இன்னைக்கு அவர் தெய்வமாக வணங்கிட்டு தான் அடுத்த காரியம் பண்ணுறோம். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புருக்லின் மருத்துவமனையில் சீரியஸாக படுத்திருக்காரு. அப்போ அவருக்கு நினைவாற்றல் வருது, போதாம், ஒரு 5 நிமிஷம் நினைவாற்றல் இருக்குது, அதுக்கப்புறம் போதும். அந்த மாதிரி சூழ்நிலையில் நடிகை மஞ்சுளா அவர்கள் அவரை பார்க்க போனாங்களாம் அமெரிக்காவில். எம்ஜிஆரை பார்க்கலாமான்னா இன்னும் டாக்டர் கூப்பிட்டு, நீங்கள் ஹீரோயின் ஆக்ட் பண்ணிங்களா, ஆமாம் அதெல்லாம் சொல்லுங்கள், அவர் கூட எப்படி டியூட் பண்ணீங்க அதெல்லாம் சொல்லுங்கள், அவருக்கு அந்த நினைவாற்றலாம் கூடுதலாக வரும்ன்ட்டு. போய் பார்த்தோன்னே எம்ஜிஆரை பார்த்தோன்னா அந்தமா ஷாக் ஆகி அதிர்ச்சி, ஐயோ எம்ஜிஆர் அப்படி இருக்காரு அப்படின்னா, அவர் நீங்கள் இங்கே என்ன வேலை பார்க்குறீங்கன்னாராம். டாக்டராக இருக்கீங்களா நர்ஸாக இருக்கீங்க, இல்லைங்க நான் மஞ்சுளா. அப்புறம் கொஞ்சம் ஓ ரிக்ஷாக்காரில் நடிச்சல நீ மஞ்சுளாண்ணா. அவர் ஒரு 5 நிமிஷம் பேசுகிறாரு, அந்த அம்மா பார்த்து 5 நிமிஷம் மறுத்துறாராம். இது மஞ்சுளாமாவே என்கிட்ட சொன்னது. அப்போது ஒரு அரை மணி நேரம் அவரை பார்த்து பேசிட்டு அழுது நான் போயிட்டு வரேங்கன்னு கும்பிடும்போது 1 நிமிஷம் ஒன்று கை நிப்பாட்டிட்டு தலகாணிக்கு அடியிலேருந்து அமெரிக்கன் டாலர்ஸ் எடுத்து ஒரு கட்டு கையில் கொடுத்தாராம். எதுக்கு சொல்ல வரனா, வந்திருக்கிறது மஞ்சுளாவா இல்லையான்னு கூட அந்த மனுஷனுக்கு தெரியல. தன்னை சந்திக்க யார் வந்தாலும் அள்ளி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அந்த மனுஷனுக்கு கடைசி வரைக்கும் இருந்தது. அந்த பண்பு தெரிஞ்சு தான் தமிழ்நாடு. 2 கையில் ஈட்டினாலும் 1 கையில் கொடு, கிள்ளியாவது கொடு, அள்ளி கொடுக்க வேணாம். கொடுக்கிற குணம் இருந்தால் உங்களுக்கு கடவுள் கொடுத்து கொண்டே இருப்பான். நன்றி, வணக்கம்.